ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 31 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று, தமிழகத்தில் நிகழ்கல்வி ஆண்டில் 100 அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்பட உள்ளது. அதாவது தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுற 100 அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இந்த விருது கொடுக்க போகிறாங்க. அந்த இப்போ எந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செலக்ட் பண்ணுறாரோ அந்த பள்ளிக்கு தலா 10 லட்சம் ரூபா ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, விளையாட்டு, அடுத்து மாணவர் மேம்பாடு, அடுத்து கட்டமைப்பு, அடுத்து பள்ளி மேலாண்மை குழுவுடைய செயல்பாடு, இல்லம் தேடி கல்வி திட்டம் என அரசனுடைய அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படும் பள்ளிக்கு தான் இந்த விருது. அதாவது அந்த பள்ளிக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, ப்ளஸ் அந்த தலைமை ஆசிரியருக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதும் கொடுப்பாங்க. அடுத்தது 100 தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் கேடயமும் கொடுப்பாங்க. இதோட சேர்த்து அந்த தலைமை ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா கேடயமும் பாராட்டு சான்றிதழும் கொடுப்பாங்க. அடுத்தது இதனால் அந்த ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் ஊக்கமும் கிடைக்கும். ஸோ மாணவர்களை நல்லா டீச் பண்ணுவாங்க. ரெண்டாவது, புயல் மழையால் சேதமடைந்தோருக்கு 1000 கோடிக்கு 12 அம்ச நிவாரண திட்டம். ஓகேங்களா? இப்போது சவுத் இந்தியாவிலும் சரி, சென்னையிலும் சரி, புயலால் ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடியில் புதிய 12 அம்ச நிவாரண திட்டத்தை முதன்முறையாக வச்சு எதுன்னு பார்க்கலாம். ஒன்று, புதிய வீடுகள் பழுது பார்த்தல். சப்போஸ் இப்போ நீங்கள் வீடு கட்டிருப்பீங்க, இந்த மழையால் சேதம் அடைஞ்சிருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறதுக்கான காசு. ரெண்டாவது, பயிர் சேதத்துக்கு 250 கோடி ரூபா காசு. பயிர் வச்சுருந்தீங்கன்னா மழையால் மூழ்கிருந்து அதுக்கு அதை மதிப்பீடு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி காசு. மூணாவது, சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன். அடுத்தது நாலாவது, சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவன கடன்களுக்கு. இப்போது சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுங்கிறவங்களுக்கு அது சுய உதவி குழுக்களுக்கு கடன், மகளிருக்கான சுய உதவி குழு இருக்காங்களா அவங்களுக்கான கடன். அடுத்தது கடன் தவணைக்கு கால நீட்டிப்பு. கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான அந்த கட்டுற அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது. சேதமடைந்த மீன்பிடிப்பு படகுகள். அது கால்நடைகள் வாங்க கடன், ஆடு மாடு ஏதாவது சேதமடைந்து அதுக்கு. அது ஒப்பள தொழிலாளருக்கு. இப்போ தூத்துக்குடியெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுல்ல, அங்கே ஒப்பள தொழிலாளருக்கு உதவி. அது கல்வி சான்றிதழ்கள் மழையில் நிறைய நனைஞ்சு போயிருக்கும், அடிச்சுட்டு போயிருக்கும், அந்த கல்வி சான்றிதழ் திரும்ப பெறதுக்கான ஏற்பாடு, பிற சான்றிதழ்கள். அடுத்தது வாகன காப்பீடு. அதுக்கு இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் 1000 கோடியில் அந்த நிவாரண நிதியை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அடுத்தது மூணாவது, மல்யுத்த சம்மேளன தலைவரான பிரிஜ் பூஷன் பெண்களுக்கு பாலியல் சேர்ந்து செய்ததாக குற்றம் இருந்தது. அதாவது இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக பிரிஜ் பூஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்கும்போது பெண்களுக்கு அதிகமாக பாலியல் சேர்ந்தல் இருக்குன்னு அவர் மேலே சாக்ஷி மாலிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாக்ஷி மாலிக் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறமா அந்த தலைவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் புதிய சம்மேளன தலைவராக சஞ்சய் சிங்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. பட் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா சேம் இவருக்கான நெருங்கிய நண்பர். ஸோ அவரும் இதே மாதிரி தான் செயல்படுவார்னு இவங்க எல்லாமே மீண்டும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கான இந்திய அரசாங்கம் அதுக்கான எந்த ஸ்டெப் எடுக்காதனால மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகாட் அப்படின்றவர் கேல் ரத்னா விருது அப்புறம் அர்ஜுனா விருதை பிரதமர் அலுவலகத்தில் திருப்பி அளித்தார். திருப்பி எனக்கு இந்த மாதிரி விருது வேணாம், ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத இந்த விருது எனக்கு வேணாம்னு சொல்லி பிரதமர் திரும்ப அளித்தார். ஆனால் அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. பட் ஆனால் அவர் அந்த ஆஃபீஸ் வாசல்லே வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஏற்கனவே மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அவரும் பார்த்தீங்கன்னா விருது திருப்பி அளிச்சிட்டாரு. பத்மஸ்ரீ விருதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பத்மஸ்ரீ விருதை இவங்க திருப்பி அளிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த தலைவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருங்கிய நண்பர். ஸோ இவங்களை ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும், ஸோ முதல்ல இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. பட் ஆனால் அரசு மத்திய அரசு இதுக்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கலைன்றதுக்காக எல்லாரும் விருதை திருப்பி அளிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தது 2 கொஸ்டின். ஒன்று, தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் தலைமை ஆசிரியருக்கு வழங்கப்படும் விருது என்ன? 2, தனக்கு அளிக்கப்பட்ட கேல் ரத்னா அர்ஜுனா விருதுகளை திருப்பி அளித்த மல்யுத்த வீராங்கனை யார்? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி என்ன கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.